Good morning students, welcome to your social class. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய லெசன்ஸை பற்றின இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம். அது போக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி யூனிட் 1ல் இருக்கக்கூடிய டாபிக், அதாவது அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் பற்றி ஒரு சின்ன டாபிக் மாதிரி உங்கள்கிட்ட நான் அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம அந்த ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் யூனிட் பற்றி நம்ம பார்க்கலாம். அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ், ஸோ ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு நோ அபவுட் த கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. சோர்ஸஸ் அப்படின்றத பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்ம எடுத்து பார்ப்போம். தென் போர்ச்சுகீஸ் ட்ரேட் இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியா, தென் இம்பேக்ட் ஆஃப் போர்ச்சுகீஸ் அண்ட் டச் presence in India, then colonial settlements of Denmark, then arrival and settlement of English and French East India companies. அப்போ இந்த ஹோல் 8th இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரிக்கு இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக இருக்கும், சரியா? ஸோ டு நோ அபவுட் த இந்தியன் ஹிஸ்ட்ரி. Many of the foreign travelers, traders, missionaries and civil servants who came to India in 18th and 19th centuries have left accounts of their experiences and their impressions of various parts of the country. ஸோ நம்ம அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸில் இதெல்லாம் நடந்துச்சா, இதெல்லாம் இப்படி தான் இருந்துச்சா அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா எவிடன்சஸ் வேணும், இல்லையா? தட் மீன்ஸ் சோர்ஸஸ். ஸோ சோர்ஸஸோட டைப்ஸ் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸில் இருக்கும் அப்படின்றதுலாம் நீங்கள் ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மாதிரியான எவிடன்சஸ்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இந்த அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் இப்படிலாம் இருந்துச்சு, அவங்களோட பீரியடில் இந்த மன்னர் ரூல் பண்ணாங்க அப்படின்ற எல்லா எவிடன்சஸுமே நம்மளுக்கு இருக்குது. அது மேபி வந்து அவங்களோட லைஃப் டைரியா கூட இருக்கலாம், அவங்களோட அக்கௌண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஃபாரினர்ஸோட அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து அவங்களோட டைரியில் கூட நோட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இப்போ நம்மளுக்கு எவிடன்சஸாக இருக்குது. ஸோ டு நோ த ஈவெண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியட் வி ஹாவ் abundant sources at the international, national and regional level. அப்போது இந்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸஸை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 கேட்டகரியில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல், தென் நேஷ்னல், தென் ரீஜனல் லெவல். ஸோ சோர்ஸஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது, the sources for the history of modern India help us to know the political, socio-economic and cultural developments in the country from the very beginning. The Portuguese, the Dutch, the French, the Danes and the English recorded their official transaction in India on state papers. So well-preserved records were very valuable to know about their relations in India. So the archives at Lisbon, Goa, Pondicherry and Madras were literally stored. அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ இதில் சோர்ஸஸ் அப்படின்றது எவிடன்சஸாக இருக்குது. ஸோ இதை எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய, அதாவது ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கைவ்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஆர்கைவ்ஸ் அப்படின்னா அதோட மீனிங் வந்துட்டு ஆவண காப்பகம். அப்போது அதோட ஒரிஜினலாகவே அதோட எவிடன்ஸ் வந்து என்ன மாதிரி இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்டிஷோட பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மெயின்டைன் பண்ண ரெக்கார்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றது, அந்த ரெக்கார்டை அப்படியே வச்சுருக்காங்க. அவங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ஸில் எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாமே அப்படி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி வந்து இப்போ மியூசியம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ மியூசியமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்மளோட முன்னோர்கள் அல்லது பழைய விலங்குகளோட இல்லை அனிமல்ஸோட அந்த மாதிரியான அந்த பொருட்கள் எல்லாமே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எவிடன்ஸஸாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து மியூசியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆர்கைவ்ஸ், சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்த யூரோப்பியன் யார் அப்படின்னா போர்ச்சுகீஸ். தென் அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி டச் பீப்புள், ஃப்ரெஞ்ச் பீப்புள், டான்ஸ் பீப்புள், அதே மாதிரி இங்கிலீஷ் பீப்புள், ஃப்ரெஞ்ச் பீப்புள், இந்த மாதிரி எல்லாருமே வந்து
வந்தாங்க. ஸோ அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவங்க எங்கெல்லாம் செட்டில் ஆனாங்களோ அங்கே எல்லாமே நம்மளுக்கு அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹவுசஸ் ஆஃப் precious historical informations, all these sources must however be critically evaluated before they are used for historical writings. இதுக்கு முன்னாடி அதாவது ரிட்டன் ஃபார்மேட்டில் அவங்க எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்கள பற்றி நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னா அனலைஸ் பண்ண முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எவிடன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நம்மளுக்கு கிடையாது இல்லையா. நிறைய நம்மளுக்கு சோர்ஸஸ் மெட்டீரியல்ஸாக தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. அந்த மெட்டீரியல்ஸை வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளாம் ஒரு இமேஜின் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை இதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணியிருப்போம். பட் ரிட்டனாக இருக்கும் போது நம்மளுக்கு என்னவா தெரியுது, நம்மளுக்கு அது ஷியோரான சோர்ஸஸாக நம்மளுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். சரியா. ஸோ இதான் மியூசியமுக்கும் ஆர்கைவ்ஸ் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ அதே மாதிரி அந்த ஆர்கைவ்ஸில் என்ன மாதிரியான விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது we can write history with the help of sources like written sources and material sources. ஸோ அப்போ 2 டைப்பில் எவிடன்சஸ் சொல்கிறாங்க. ஒன்று ரிட்டன், இன்னொன்று அன்ரிட்டன் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அல்லது இங்கே மெட்டீரியல் சோர்ஸஸாக இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா சோர்ஸஸை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிட்டன் சோர்ஸஸ் அப்படின்றதுக்கு நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய எவிடன்சஸ்ன்னு பார்க்கும்போது ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் த பிரிண்டிங் ப்ரெஸ் numerous books were published in different languages. ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் அப்படின்ற அந்த ஒரு மெஷினை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோட பர்பஸே என்ன, எழுத்துக்களை ஒரு புக் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறது தான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட வேலை. அப்போது இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா புக்ஸை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். ஸோ ஹென்ஸ் பீப்புள் பிகான் டு acquire knowledge easily in the fields like art, literature, history and science. ஸோ புக்காக கன்வெர்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்னவாக இருக்குது, ஈஸியாக அவங்களால படிக்க முடியுது. சரியா. இப்போ ஒரு பேம்ப்ளெட்டில், அதாவது ஓலைச்சுவடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்கும்போது எல்லாரையும் ஈஸியாக படிக்க முடியாது. பட் அதோட இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி ஒரு கரெக்டான லாங்குவேஜில் புக்கில் மாற்றும் போது என்ன செய்ய முடியும், கம்பேர் டு அந்த ஃபீல்டை இப்போ கம்பேர் பண்ணும்போது இந்த புக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக என்ன செய்ய முடியும், அதில் என்ன இருக்குது அப்படின்றத எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி புக்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நிறையா பேர் அவங்களோட நாலேஜை வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ த யூரோப்பியன்ஸ் came to know about the immense wealth of India from the accounts of Marco Polo and similar sources. அப்போது இந்த மார்க்கோ போலோ அப்படின்றவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். சரியா. ஸோ அவர் வந்திருந்தப்போ இந்தியாவில் என்ன மாதிரியான, அதாவது நியூமரஸ் இம்மன்ஸ் சோர்ஸஸ், நம்மளோட வெல்த் அந்தளவுக்கு இருந்துச்சு. அதாவது இந்தியா பார்த்திங்க அப்படின்னா பாலும் தேனும் நிறைந்த நாடு, பாலும் தேனும் ஓடும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா செல்வங்கள் அப்படின்றது செழித்து இருந்தது. சரியா. ஸோ இது அவரோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸில் எழுதியிருந்தார். ஸோ இதிலிருந்து அவங்க இந்தியா எப்படிப்பட்ட கண்ட்ரி அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ த வெல்த் ஆஃப் இந்தியா அட்ராக்டட் யூரோப்பியன்ஸ் டு த கண்ட்ரி. அப்போ நம்ம யூரோப்பியன்ஸ் நம்மளோட நாடை நோக்கி வர்றதுக்கு மெயினான காரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெல்த்து தான் மெயினான விஷயமாக இருந்தது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அனந்தரங்கம் இஸ் அ நேம் டு கன்ஜோ வித் த ஆனல்ஸ் ஆஃப் தமிழ் ஹிஸ்ட்ரி. ஸோ அனந்தரங்கம் அப்படின்றது ஒருத்தரோட பேர். அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த தமிழ் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸஸ், இந்த ஆர்கைவ்ஸில் மெயின்டைன் பண்ண ரெக்கார்ட்ஸுக்கு ஒரு மெயினான ஒரு சோர்ஸாக இருப்பார். ஹி வாஸ் அ துபாஸ். ஸோ துபாஸ் அப்படின்னா அதுக்கு மீனிங் டிரான்ஸ்லேட்டரான். ஸோ பிரிட்டிஷ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லாங்குவேஜை கற்றுக்கலை, அவனோட லாங்குவேஜை நம்மளை கற்றுக்க வச்சாங்க. இல்லை அப்படின்னா 2 பேருக்கும் நடுவில், நம்மளுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டரை போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க தான் யார் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்கிறத இவங்களுக்கும், இவங்க சொல்கிறத அவங்களுக்கும், அதாவது கம்யூனிகேட் பண்ணக்கூடியவங்க. ஸோ பாண்டிச்சேரி ஒரு டிரான்ஸ்லேட்டராக பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. யாருக்கு கீழே ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னா டு அசிஸ்ட் ஃப்ரெஞ்ச் ட்ரேட் இன் இந்தியா. ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு அடியில் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். அண்ட் ஹீ ரெகார்டட் த ஈவெண்ட்ஸ் தட் டுக் பிளேஸ் இன் த ஃப்ரெஞ்ச் இந்தியா. ஸோ இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணுற மட்டும் இல்லாமல் அங்கே என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படின்றத அவர் ஒரு
அவர் வந்து ஒரு ரெக்கார்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஹிஸ் டைரிஸ் கண்டைன்ஸ் த டெய்லி ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் 1736 to 1760. ஸோ 1736லேருந்து 60 வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத அவர் வந்து ஒரு டைரி மாதிரி டெய்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்ற பேரில் எழுதியிருக்காரு. அண்ட் his diaries reveal his profound capacity for political judgment and is the most valuable sources of history. அப்போது அந்த டைமில் என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்துச்சு, ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் பீப்புளோட ரூலிங் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே எப்படி இருந்தது, பீப்புளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது, இதெல்லாமே நம்மளால் என்ன செய்ய முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, அவர் அன்றைக்கி எழுதி வச்ச அந்த ரெக்கார்டு தான் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் சோர்ஸ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. ஸோ ரிட்டன் சோர்சஸ் இன்க்ளூட் லிட்ரேச்சர்ஸ், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், டைரிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், pamphlets, government documents and manuscripts. அப்போ ரிட்டன் டாக்குமெண்ட், அப்போ ரிட்டன் சோர்சஸ் அதே மாதிரி மெட்டீரியல் சோர்சஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரிட்டன் சோர்சஸ்க்குள்ளே அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வர்றதுக்குள்ளே எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிட்ரேச்சர், அதே மாதிரி ட்ராவல் அக்கௌண்ட்ஸு, டைரிஸ், ஆட்டோபயோகிராஃபிஸ், pamphlets, கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ், இது எல்லாமே ரிட்டன் சோர்சஸஸ்க்கு எவிடன்ஸஸாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் ஆர்கைவ்ஸ். சரியா? ஸோ ஆர்கைவ்ஸ், ஸோ திஸ் இஸ் த பிளேஸ் வேர் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்டு. ஸோ வேர்டை கவனிங்க, ப்ரிசர்வ்டு. அப்போ பாதுகாக்கக்கூடிய, அதாவது டாக்குமெண்ட்ஸை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் தான், ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை சேஃப்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஆர்கைவ்ஸ். ஸோ த நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா, அதில் ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா NAI. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் நியூ டெல்லி. இப்போ ப்ரெசன்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இது எல்லாமே நிறையா ரிசர்ச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த முன்னாடி இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹிஸ்டாரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நிறையா ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது எல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எவிடன்சஸாக இருக்குது. ஸோ ப்ரெசன்ட்டில் அதையுமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போயுமே அந்த நியூ டெல்லியில் இது வந்து இருக்குது. ஸோ இட் இஸ் த சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு சீஃப் ஸ்டோர் ஹவுஸ் தான், நம்மளோட கவர்மெண்ட்டோட ரெக்கார்ட்ஸை ஃபுல்லாக சேஃப்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டோர் ஹவுஸாக இது வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணதாக சொல்கிறாங்க. அண்ட் இட் ஹாஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் past administrative machinery as well as a guide to present and future generations related to all matters. அப்போது இது வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது, தென் ப்ரெசண்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே. இப்போ வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பாஸ்ட்டில் இருந்தது அந்த ப்ரெசண்ட்டில் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது, இது எல்லாமே யாருக்கு யூஸ் ஆகும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் இதை என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி it contains authentic evidences for knowing the political, social, economic, cultural and scientific life and activities of the people of India, and it is one of the largest archives in Asia. ஸோ ஏஷியாவில், அதாவது நிறைய நாடுகளில் இந்த மாதிரியான ஆர்கைவ்ஸ் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் ஏஷியாவில் பெரிய ஆர்கைவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்தியாவில் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா தான் வந்து ஏஷியாவிலே பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கைவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பீப்புளோட, அதாவது அந்த கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாமல் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் என்னமா இருந்துச்சு அப்படின்றதையும் கூட ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதமாக நம்மளுக்கு இந்த ஆர்கைவ்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இங்கே அவங்க சொல்ல வரக்கூடிய மீனிங். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு அதாவது மியூசியமுக்கும் ஆர்கைவ்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மியூசியம் அப்படின்னா மெட்டீரியல்ஸாக வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது வந்து பீப்புளுக்கு கூட வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே காமிக்கக்கூடிய விதமாக வச்சுருப்பாங்க. பட் ஆர்கைவ்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லாராலையும் போய் வந்து அங்கே அதை பார்க்க முடியாது. பட் ஆனால் சில பர்மிஷன்ஸ் அப்படின்னு அலாட் பண்ணும்போது போய் நம்ம பார்க்க முடியும். சரியா? ஒரு டொயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் கேன் ரைட்லி பி கால்டு அஸ் த ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ நம்ம நேஷ்னல் ஆர்கைவ்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறாங்க. ஸோ இந்தியா லெவலில் பார்த்தோம். இப்போ தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஸோ அதே ஆர்கைவ்ஸ் பேட்டர்ன் தான்
ஆனால் தமிழ்நாட்டில் கிடைச்ச சோர்ஸஸை இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜிஓஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் தமிழ்நாடு. சரியா? அப்போ அது வந்து ப்ரெசன்ட்லி நோன் அஸ் த தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ். ஸோ மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் அப்படின்ற பேரில் இருந்துச்சு. இப்போ ப்ரெசென்ட்டில் அது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ TNA அது வந்து NAI நேஷ்னல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இஸ் லொக்கேட்டட் இன் சென்னை. இது வந்து சென்னையில் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் repositories in southern India. The most of the records in the Tamil Nadu archives are in English. ஸோ நிறையா ரெக்கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. பட் நம்மளுக்கு நிறையா தமிழ் சோர்சஸ் ஓலைச்சுவடிகள் எல்லாமே நம்மளுக்கு நிறையா வந்து இருந்தது. ஆனால் அதெல்லாமே நிறையா மன்னர்கள் வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க, லைப்ரரிஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் பிரிட்டிஷோட பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அதை வந்து ஃபயர் பண்ணியிருப்பாங்க, எரிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட நாகரிகம் வளர்ந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவனோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கொண்டு வர முடியாது, அவனோட நாடு வந்து வளர முடியாது. அதுக்காக தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஸோ த கலெக்ஷன்ஸ் ஆஃப் இன்க்ளூட் சீரியஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் இன் டச், டேனிஷ், பர்ஷியன் அண்ட் மராத்தி. ஸோ ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன் ஃப்ரெஞ்ச், போர்ச்சுகீஸ் அண்ட் தமிழ் அண்ட் உருது. ஸோ நிறைய லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நம்மளோட தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் சென்னையில் வந்து இப்போயுமே இருக்குது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த பிக்சர் வந்து தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ். ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்கைவ்ஸோட ஒரு பிக்சர் இது. தென் தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் ஹேஸ் 1642 வால்யூம்ஸ் ஆஃப் டச் ரெக்கார்ட்ஸ். ஸோ டச் பீப்புளோட ரெக்கார்டு மட்டுமே எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 1642 வச்சுருக்காங்க. விச் ரிலேட் டு கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட். ஸோ கொச்சின்லேருந்து கோரமண்டல் கோஸ்ட் வரைக்கும் அவங்களோட ரூலிங் என்ன, இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ன அப்படின்றது அவங்க மெயின்டைன் பண்ண ரெக்கார்ட்ஸில் மேபி அக்கௌண்ட்ஸாக இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் பண்ண லேபர்ஸோட மேபி அந்த சேலரிக்காக யூஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ஸாக கூட இருக்கலாம். இது எல்லாமே என்னவா இருக்குது நம்மளுக்கு அவங்களோட எவிடென்சஸாக நம்மளுக்கு இது வந்து தெரிய வருது. ஸோ தீஸ் ரெக்கார்ட்ஸ் கவர்ஸ் த பீரியட்ஸ் ஃப்ரம் 1657 to 1845. ஸோ த டேனியன் ரெக்கார்ட் கவர் த பீரியட் ஃப்ரம் 1777 to 1845. Then Dalwell prepared with a great effort, and the first issue of the calendar of Madras records was published in 1917. So he was highly interested in engaging historical researches. He opened a new chapter in the history of Tamil archives. ஸோ இந்த மாதிரி நிறைய யூரோப்பியன்ஸ் வந்துருந்தாங்க இல்லையா, அந்த அத்தனை யூரோப்பியன்ஸோட ரெக்கார்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கைவ்ஸில் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோலாக இருக்குதா சொல்கிறாங்க. மெட்டீரியல் சோர்ஸஸ், அதாவது ரிட்டர்ன் சோர்ஸஸ், மெட்டீரியல் சோர்ஸ்னு பார்க்குறோம். இதில் சென்ட் டேவிட் ஃபோர்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல் சோர்ஸஸாக இருக்குது. பிகாஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பில்டிங், ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்றப்ப இது வந்து நம்மளுக்கு வந்து மெட்டீரியலுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த யூரோப்பியன்ஸோட பீரியடில் in 1694 சென்ட் டேவிட் வாஸ் பில்ட் பை த பிரிட்டிஷ் இன் கடலூர். ஓகே. So many paintings and statues are the main sources of modern Indian history. ஸோ ரிட்டன் சோர்ஸஸ் ஆர்கைவ்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம். இங்கே வந்துட்டு மெட்டீரியல் சோர்ஸஸாக வந்து நிறையா ஆர்கிடெக்சர்ஸு, பெயிண்டிங்ஸ்லாம் சொல்கிறாங்க. they give us a lot of informations and the achievement of national leaders and historical personalities. So historical buildings like St. Francis Church at Cochin, St. Louis Fort at Pondicherry, St. George Fort in Madras and St. David Fort in Kadalur, India Gate, Parliament House, பிரசிடென்ட் ஹவுஸ் இன் நியூ டெல்லி. இது எல்லாமே பிரிட்டிஷோட பீரியடில் பிரிட்டிஷர்ஸ் வந்து அல்லது யூரோப்பியன்ஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கும் போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பில்டிங்ஸு. ஸோ நம்பர் ஆஃப் சர்ச்சஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஃபோர்ட் அவங்களோட பீரியடில் நிறைய கோட்டைகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. பார்லிமெண்ட்டு, இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டு, பிரசிடெண்ட்டோட ஹவுஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷோட பீரியடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான். ஆனால் நிறைய நம்மளோட ஓன் பேலசஸில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கலெக்ட் ஆஃபீஸாக மெயின்டைன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இப்போ ப்ரெசென்ட்டில் காந்தி மியூசியம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களோட ஒரு கலெக்டர் ஆஃபீஸாக பிரிட்டிஷோட பீரியடில் கலெக்டர் ஆஃபீஸாக அந்த டைமில் அது வந்து இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தியோட ரோல்னால் அவரோட ஒரு நினைவாக அது வந்து மியூசியமாக, நினைவிடமாக அதை வந்து மாற்றினாங்க.
ஸோ இந்த மாதிரியும் வந்து இருந்தது. ஸோ ஃபார் எக்ஸெட்ரா ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர் and other objects and materials of religious, cultural and historical value are collected and preserved in museums. ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன மெட்டீரியல்ஸு, அவங்க மேபி அவங்க யூஸ் பண்ண பேனா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, சின்ன சின்ன விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கலாக அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மியூசியமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. சரியா? ஸோ தீஸ் மியூசியம்ஸ் ஹெல்ப் டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரமோட் அவர் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். இது வந்து நம்மளோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து பாதுகாக்க விடக்கூடிய விதமாக அது வந்து அமைதா சொல்கிறாங்க. த நேஷ்னல் மியூசியம் இன் டெல்லி இஸ் த லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1949. ஸோ நேஷ்னல் மியூசியம் ஆஃப் டெல்லி, ஆர்கைவ்ஸ் வேறு, மியூசியம் வேறுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நேஷ்னல் மியூசியம் அதுவுமே எங்கே பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்குது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் மியூசியம் இன் இந்தியா விச் இஸ். அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா மியூசியம் இருக்குது. மதுரைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நிறைய இடங்களில் வந்து மியூசியம்ஸ் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஓகே. ஸோ காயின்ஸ் ஆர் அ குட் சோர்ஸ் டு நோ அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹிஸ்ட்ரி. த ஃபர்ஸ்ட் காயினேஜ் இன் மாடர்ன் இந்தியா அண்டர் த க்ரௌன் வாஸ் இஷ்யூட் இன் 1862. ஸோ காயின்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த சோர்ஸஸாக நம்ம பார்த்துருப்போம். அதாவது நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த காயின்ஸுமே வந்து நம்மளுக்கு எவிடன்சஸாக இருக்கும். த ஃபர்ஸ்ட் காயினேஜ் இன் மாடர்ன் இந்தியா அண்டர் த க்ரௌன் வாஸ் இஷ்யூட் இன் 1862 தான் அதை ஃபஸ்ட்டு காயினேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி மொனார்கிக்கல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காயினோட இஷ்யூ அப்படின்றதெல்லாம் இருந்தது. அண்ட் எட்வர்டு VII ascended after Queen Victoria and the coin issued by him bore his model. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த குயின் விக்டோரியா அப்படின்றவங்களோட அந்த ஸ்டாச்சு அல்லது அவங்களோட பிக்சர் இருந்த காயின்ஸை கொலாப்ஸ் பண்ணி இவரோட ஃபோட்டோ வந்து அவரோட அந்த அச்சு வந்து இருக்கிற மாதிரி அவர் வந்து காயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபார்ம்லி செட்டப் இன் 1935. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிட்டிஷோட பீரியட்லேயே அதை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரெசென்ட் வரைக்கும் ரன் ஆகிருக்கு இல்லையா? இந்த ஆர்பிஐ அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மணியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ஆர்பிஐ தான். அண்ட் வாஸ் எம்பவர்ட் டு இஷ்யூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நோட்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி issued by RBI in January 1938. ஸோ 1938 தான் ஃபஸ்ட்டு இந்தியாவோட கரன்சி, ஐ மீன் பேப்பர் கரன்சியாக, பேப்பராக இப்போ வந்து நம்ம தாள் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவோம் இல்லையா? பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ 10 ருபீஸு 20 ருபீஸு இதெல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ அது வந்து காயின்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இந்த பேப்பர் அப்படின்றது கிடையாது, நிறையா வந்து காயின்ஸாக மட்டும்தான் இருந்தது. பட் ஃபஸ்ட்டு 1938 தான் பேப்பர் கரன்சி அப்படின்ற ஒன்று நம்மளோட ஆர்பிஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. வாஸ் 5 ரூபி நோட்ஸ், 5 ரூபா அப்படின்றத ஒரு தாள் காசாக வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ பியரிங் த போர்ட்ரேட் ஆஃப் கிங் ஜார்ஜ் VI. ஸோ அதாவது கிங் ஜார்ஜ் VI பீரியடில் தான், அதாவது 1947 அப்புறம் தான் நம்ம இண்டிபெண்ட் ஆனோம். ரிப்பப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக மாறினா 1950 அப்புறம். சரியா? அப்போ அந்த டைம்லலாம் பிரிட்டிஷ் தான் இருந்தாங்க. அப்போ அவங்கள தான் போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அந்த 5 ரூபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜார்ஜ் VI வந்து போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பிரிண்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 5 ரூபி பேப்பர் கரன்சி. சரியா? ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் லெசனில் அபவுட் த சோர்ஸஸ், அந்த அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் வந்து இருந்ததுக்கான எவிடன்சஸ் என்னெல்லாம் வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்குது அப்படின்றத நேஷ்னல் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் வந்து எப்படி வந்தாங்க, என்ன மாதிரியான ஸ்டோரிஸ் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். இதோட கண்டினியூவேஷன் கிளாஸு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.